السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லாம் புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் என்று இறைவனை போற்றி புகழ்ந்து ரமலான் மாதத்தினுடைய அருள்பும் இந்த ரமலானுடைய மாதத்தின் 8வது நாளிலே அசருடைய துணைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக அன்சாரி சஹாபாக்களுடைய தியாகங்கள், அவருடைய வாழ்வியல் நெறிகள், அவர்கள் பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டு பத்திரங்கள் வாசித்த எல்லா விவகாரங்களையும் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அகல் யுத்தத்தின் பொழுது, அகல் போரின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு நேரம். அகல் போர் என்பது சாதாரண யுத்தக்கான நேரம். போவாங்க, படையோடு நேரடியாக மோதுவாங்க, வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ் கொடுக்குறதுன்னு பக்கம் திரும்பி வந்துடுவாங்க. அகல் யுத்தம்ங்கிறது 2 வகையான முயற்சி. எதிரிகள் கூட்டுப்படையினர் 50 பேர் சேர்ந்துட்டான். சிலை வங்கிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள் எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து வர்றான் மதீனாவை நோக்கி. அப்போ தான் சஹாபாக்களுடைய ஆலோசனையின் பேரில் அகல் தோன்றணும். பெரிய அளவு யானை பிடிக்கிறோம்ல, யானையை பிடிக்கிறதுக்காண்டி யானை பிடி தோன்ற மாதிரி அகல். அப்போ அந்த காலத்துலலாம் அகல் இப்போ தான் முடியும், அகல்லாம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பள்ளியாசல் அகல் இருக்கும், தண்ணி நிரப்பப்பட்டு அந்த அகலை ஒழிச்சு அந்த மாதிரி. இப்போ தான் பைப்பு வந்துச்சு நாகரிக உலகத்தில். அகல் யுத்தத்தின் பொழுது அந்த மாதிரி அகல் மதீனாவை சுற்றிலும் அகல் தோண்டி கொண்டிருந்தார்கள். கடுமையான சிரமத்தை சஹாபாக்கள் எடுத்தார்கள். கடும் குளிரான ஒரு நேரம். எப்படி நேரம்? நிற்க மாட்டான், சுபூதே வர மாட்டான். கடும் குளிரில் ரெகுலராக தொடக்கூடியவங்களை தவிர சின்ன வயசில் பழகிட்டோம் அப்படி ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய அருள் பொருத்தத்தை பெறுவதற்காக ஒரு கூட்டம். சுபூக்கு குளிர் காலத்தில் அப்படிலாம் பார்க்குறோம். கடும் குளிர்லாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லடியார்கள் வருவாங்க. இந்த குளிர் வெயிலாம் பார்க்க மாட்டாங்க. யார் உண்மையாக நல்லவையாமத்தாக இறைச்சமுடையவர்கள் யார் என்று சொன்னால், கடும் குளிரோ மழையோ புயல் காற்றோ எல்லாத்துக்கும் வருவாங்க பள்ளிக்கு. விதிவிலக்கு இருக்குது, வீட்டில் தொழுவ புயல் காற்று அந்த விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன விதிவிலக்க மற்ற நேரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், எல்லா தொழுவ வந்துடும் பள்ளியாசலுக்கு நன்மக்கள். அப்படி பார்த்தோம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு அகல் யுத்தத்தின் பொழுது கடும் குளிர், அந்த குளிர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். அவங்கள பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு இறக்க வருது, ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்களுக்கு இறக்க வருது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வந்துக்கிட்டு துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அகல் யுத்தத்தில் எல்லா ஒன்று சேர்ந்து வராங்க. எல்லா பையனும் ஒன்று சேர்ந்துட்டான். தௌஹீத்வாதி எது அப்படி, உண்மையான தௌஹீத்வாதி எதுக்கு அப்படி செய்வாங்க. உண்மையிலே நம்ம கொள்கையில் ஏகத்துவத்தில் இருக்கிறோம்னு சொன்னால், முனாஃபிக்குகள், நயவந்திகர்கள், பேரு கட்டாமல் பள்ளியாசல் நடிச்சுவான், நோக்குக்குள்ள மட்டும் வர்றாங்க எல்லாம் என்ன செய்வாங்க. அந்த மாதிரி எல்லா நடிகரும் ஒன்று சேர்ந்துவான். ஒரு ஆதாயத்துக்கு வருவாங்க, வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது துருவ வருவாங்க. இவனுக்கு ஒரு கஷ்டம் நெருக்கடி வரும்போது அல்லாஹ் கையாந்துவான். அது போயிடுச்சுன்னு வாங்க, என்னடா எல்லாம் மறந்துடுவான். இப்படி சேட்டப் பண்ணுறவன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். ஒரு தௌஹீத்வாதி எதிர்த்து எப்படி ஒன்று சேருவானோ அந்த மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் அகல் தோண்டி சஹாபாக்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அகல் தோண்டி, அது ஒரு எவ்வளோ வேலை. அகல் தோண்டினப்போ விழுந்துருவான், எதிரி விழுந்துருவான். எதிரி வரான்னு வைங்க, குதிரையில் வரான், கட்டன்னு வருவான். அகல் மூடி போட்டு தெரிஞ்சுமா வைக்க மாட்டாங்க, மூடி போட்டுருவாங்க லேசாக. சாதாரண துணியை போட்ட மாதிரி மலையாளம் மண்ணை போட்டு குதிரையில் வந்து வருவானா பட்டத்து உள்ளே வந்துடுவான். எதிரியை அவங்க கொண்டு ஈஸியாக அடிக்கலாம், அருவாளை கொண்டு வெட்டலாம், வாழை பாய்ச்சலாம். அந்த மாதிரி ஒரு யோசனையில் அகல் தோண்டி கொண்டு கடும் உழைப்பில் செய்து, கடும் பணியில் கடும் உழைப்பில் அகல் தோண்டி கொண்டிருந்த பொழுது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, இறைவா அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபஅக்ரிமில் அன்சாரி வல் முஹாஜிரா வல் முஹாஜிரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இறைவா அகல் போரின் பொழுது புகாரில் வரக்கூடிய 3796 நபி முன்னே அனஸ் இப்னு மாலிக்கு சஹாபி அறிவிக்கிறாரு, அந்த அகல் போரின் நாளில் அன்சாரிகள் நாங்கள் எத்தகையவர்கள் எனில், நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அறப்போர் புரிந்து கொண்டிருப்போம், முகமது நபி கட்டுப்படுவோம், உறுதிமொழியை ஏற்று ரசூலுல்லாஹ் இருப்போம்னு பாடியபடி சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. துகாவில் என்ன வருது அப்படின்னு கேட்டால், இறைவா எங்களை
மறுமை வாழ்க்கையை தவிர வேறு நிரந்தரமான வாழ்க்கை எதுவும் கிடையாது. அல்லாஹ் இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ வந்துக்கிட்டு என்ன செய்ய பாட்டு முடிவதில் சொல்கிறாங்க. இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை எதுவும் இல்லை. எனவே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொல்லக்கூடிய விஷயத்தை புகார்கள் அவர்களுடைய 3796 முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இப்படி பார்க்கலாம். ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு செய்தி அகல் யுத்தத்தின் பொழுது எவ்வளோ பிரார்த்தனை செய்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் துவா செய்கிறாங்க வந்துக்கிட்டு அதே அகல் யுத்தத்தில் அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரின் வல் அன்சார். இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர எதுவும் நிரந்தர வாழ்க்கை, உலகம் நிரந்தர வாழ்க்கை கிடையாதுங்கிறாங்க. உலக வாழ்க்கை குப்பை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தர. குப்பை தான் விரும்புகிறான். குப்பையில தான் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கொண்டாட்டி புள்ள காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் வெறுப்பு ஐமாடியன் அம்மாடியன் இவன் தலைவனாக இருக்கக்கூடாது, அவன் தலைவனாக இருக்கக்கூடாது, இவன் செயலாளராக இருக்கக்கூடாது, இவனை தூக்கி போடு அவன் தூக்கி போடு விட்டு குத்துறா. எதுக்கு வர உலக வாழ்க்கைக்கு தான். பதவி புகழ் எம்எல்ஏ எம்பி அது இதுன்னு எல்லா ஷேத்தாலும் உலக வாழ்க்கைக்கு தானே. எல்லாம் அடித்தடி ஒவ்வொரு பழையாசில் அடித்தடி வரலாம். எதுக்கு அடித்தடி வரும்? இதுக்கு தான். நம்ம பழையாசில் மட்டும் தான் தொழுகை நீட்டாருன்னு அடித்தடி வரும். எல்லா படையாசனையும் உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் தலைவர் நிர்வாகிகள் மாத்திரத்துக்கு அடிக்கடி விட்டு குத்து வரும். அறுவாடு ஏறாமாங்க. இந்த படையாசனில் காமன் நேரத்தில் வைக்கிறார்கள் அடிக்கடி வரும். இப்படி என்ன பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலக வாழ்க்கை குப்பனான்ட்டாங்க. எவனுக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. எனக்கு ஆயுள் சாப்பிட நிரந்தரமா, உயிர் நிரந்தரமா, எவனுக்கு தொழிலோ அவன் பதவி நிரந்தரமா, இந்த என்ன அற்பமான சொற்பக்காலம். முடிஞ்சா குப்பைகளை போட்டு போயிடுவாங்க. குப்பையில வீசின மாதிரி பாடியை இப்போ உதச்சிடுவாங்க. இஸ்லாம் சொன்னபடி ஒரு முங்கல் வைக்கிறவராரு விசாரிப்பார், அதற்கு சொற்காரமாக தீர்மானிக்கப்படும். இந்த வாழ்க்கையில தான் என்ன செய்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை குப்பைங்கிற சஹாபாக்கள் சொல்கிறாங்க. துவா செய்கிறாங்க, இறைவா அல்லாஹும்மல்லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரின வல் அன்சார். இறைவா, இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. இப்படி ஒரு துவா. அகல் யுத்தத்தில் எவ்வளவு துவான்னு பாருங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு துவா செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துக்கிட்டு இன்னும் எப்படி ஏராளமான துவாக்களை இறைவா நம்மளோட பாதங்களை உறுதிப்படுத்தி கண்ணியப்படுத்து அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகல் யுத்தத்தின் போது நபித்தோ எவ்வளவு துவாக்கள் கேட்டாங்க. அதிசயமா இருக்குது. ஒரு யுத்த காலத்தில் உயிரை கொடுக்கணும்ல, போகிறவங்களுக்கு உயிரை கொடுக்குற ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்காண்டி. அதற்காண்டி ரசூலுல்லாஹி 3-4-5 வகையான துவாக்களை சஹாபாக்களுக்காக, முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டு பாடியபடியே துவா செஞ்சாங்க, அல்லது பாட்டு பாடாமல் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க என்பதையெல்லாம் பார்க்க முடியுது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு இது அதுபோல் அல்லாஹ் கண்ணியப்படுத்துன்றது ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ரின் அன்சாரி வல் முஹாஜிரா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணியப்படுத்தி பாவத்தை மன்னிச்சிருந்து இன்னும் அவங்கள கொள்கைகளை உறுதிப்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி இப்படின்னா துவா செஞ்ச விஷயத்தை பார்க்குறோம். அகல் யுத்தத்தின் பொழுது உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா தான் கிடைக்கல. அந்த வழியில் அந்த குர்ஆனை பின்பற்றி நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு பெறக்கூடிய நல்ல முயற்சிகளை நோக்கி பயணித்து நாளை மறுமையில இறை பொருத்தத்தை பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அசருடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.